Hi student, 12th maths chapter 9 exercise 9.6 first sum பார்க்கிறோம். Evaluate the following. Integral 0 to pi by 2 sin power 10x dx. இந்த sin power 10x உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 10 இருக்குது ஈவன் நம்பர், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப 10 இருக்குங்களா, 10ல ஆரம்பிங்க. முதல்ல கீழே தான் எழுதணும், டினாமினேட்டர்ல தான் எழுதணும். 10 அதோட ஒன்னு ரெடியூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ரிடக்ஷன் ஃபார்முலா 9 அதோட ஒன்னு ரெடியூஸ் பண்ணுங்க 8 8ல இருந்து ஒன்னு குறைங்க 7 அப்புறம் 6 5 4 3 அப்புறம் அதோட ஒன்று வச்சுனா 2 அப்புறம் இங்க என்ன வரும் 1 வரும், சரிங்களா? ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிட்டே வாங்க. முதல்ல கீழே இருந்து ஆரம்பிங்க. 1/2 முடிஞ்சா அப்ப என்ன பண்ணணும், 5/2 ஆட் பண்ணிக்கணும். 1/2 முடிஞ்சுன்னா 5/2 சேர்த்துக்கணும், சரிங்களா? சரி, ஈவன் நம்பர்னா 5/2 சேர்த்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம விருப்பம் தான். இப்போ எதுனா கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணுங்க. இங்க 1 டைம் வரும், இங்க வந்து 2 டைம்ஸ் வரும். 2 3 சார் 6, இங்க 1 டைம்ஸ் வரும், இங்க என்ன வரும் 2 டைம்ஸ் வரும். 2 5 சார் 10. இப்போ மல்டிபிள் பண்றீங்க மேல 9 into 7 63. அப்போ நியூமரேட்டர்ல 63 5 வந்துடும், சரிங்களா? இப்போ டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணுங்க. 8 into 2 என்ன வரும் 16. 16 into 2 32, சரிங்களா? 32 ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 2 into 2 4. 4 into 4 16. 32 into 16 என்ன வரும் 6 2 சார் 12 1 60 சார் 18 19 அப்புறம் 32 ஆட் பண்ணீங்கன்னா 2 11 1 என்ன வரும் 5. இப்போ 512 டினாமினேட்டர்ல 512. இப்போ இன்டெகிரல் 0 to pi by 2 sin power 10x dx ஓட வேல்யூ என்னது 63 pi by 512. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் இன்டெகிரல் 0 to pi by 2 cos power 7x dx. அடுத்த சம் பார்க்கலாம். இங்க 7 இருக்குது, சரிங்களா? இங்க ஈவன் நம்பர் 10, இங்க என்னது ஆட் நம்பர் 7, சரிங்களா? இந்த சைனா காசா அதெல்லாம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. 0 to pi by 2 இன்டெகிரல் இருந்தா சரி, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ரிடக்ஷன் ஃபார்முலா 7 இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும், கீழே டினாமினேட்டர்ல ஆரம்பிக்கணும். 7 ஆரம்பிங்க. அப்புறம் நம்ம அதோட ஒன்று கம் பண்ணுங்க 6. நெக்ஸ்ட் அடுத்தது 5, அதோட ஒன்று கம் பண்ணுங்க 4, அதோட ஒன்று கம் பண்ணுங்க 3 2 அப்புறம் என்ன வருது 1, சரிங்களா? 1 முடிஞ்சா விட்டுருங்க, சரிங்களா? 1/2 முடிஞ்சா மட்டும் 5/2 சேர்த்துங்க. 1 முடிஞ்சா விட்டுருங்க, சரிங்களா? இல்லைன்னா 7 ஆட் நம்பர், அப்போ 1ஓட முடியும். ஈவன் நம்பர்னா 5/2 சேர்த்தணும், ஆட் நம்பர்னா சேர்த்து தேவையில்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சரி. இதுதான் பெஸ்ட். 1 முடிஞ்சா அதோட விட்டுருங்க, சரிங்களா? சரி, இப்போ கேன்சல் பண்ணுங்க. இங்க 1 டைம் வரும், இங்க 2 3 சார் 6. வேற என்ன கேன்சல் பண்ணணும்னா முடியாது. அடுத்தது 2 into 4 8, 8 into 2 16 divided by 7 into 5 35. அப்போ 35, ஓகேங்களா? அவ்வளவுதான். இதோட cos power 7x dx ஓட வேல்யூ என்னது 16/35. ஈவன் நம்பரா இருந்தா பை கண்டிப்பா வரும் ஆன்சர்ல, சரிங்களா? ஆட் நம்பரா இருந்தா, அந்த பவர்ல ஆட் நம்பரா இருந்தா பை வராது, சரிங்களா? சைனு காசு அதை பத்தி எல்லாம் பார்க்க தேவையில்ல. இன்டெகிரல் 0 to pi by 2 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், பாய்.